நம்மள பொறுத்தளவுக்கு நான் திருப்பி சொல்றது நம்ம சகஜ மக்கள். வெகுஜன மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த இந்த கோல்ட காசா மாத்தி காசா இருக்கக்கூடிய காச கோல்டா மாத்தி கையில சின்னதா வச்சுக்கிறோம். தேவைப்படுறப்ப அர்ஜென்ட்டுக்கு வித்துக்கிறோம், வாங்கிக்கிறோம். குடும்பத்த ஓட்டுறோம். சேஃப்டிக்கு வச்சுக்கிறோன்றப்ப, இதில வந்து நீங்க முதலீடு செய்றதுங்க என்கிட்ட ஒரு 500 கோடி இருக்குது. இல்லன்னா ஒரு 1000 கோடி இருக்குது. இல்லன்னா ஒரு 100 கோடி இருக்குது. இன்னும் 50 கோடி இருக்குன்னா, நீங்க வெள்ளியில போடலாமா? தங்கத்தில போடலாமா? இது பண்ணுங்க. ரூ. 15,000 சேர்த்து வச்சு ரூ. 12,400 சொல்லி எண்ணி எழுதி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உட்காந்துட்டு நீங்க எண்ணத்தில முதலீடு பண்ணா என்ன? தங்கத்துக்கு போயிருங்க சேஃப். ஏன்னா நாளைக்கு தேவைன்னா இப்ப வெள்ளிய கொண்டு போய் நீங்க பேங்க்ல அடமானம் வைக்க முடியாது. நீங்க எதுக்கு வாங்குறீங்கன்னா, படிக்க வைக்க தான் வாங்குறீங்க இல்லையா? நகை எதுக்கு வாங்குறது மக்கள்? எதுக்கு போடுறப்ப நகையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, பிரச்சனை வந்தா போய் பேங்க்ல வச்சுட்டு பணமா மாத்திக்கலாம். பணமா மாத்திக்கலாம். அப்ப நீங்க வெள்ளிய வாங்கி வச்சு எங்க போய் பணமா மாத்துவீங்க? எங்கேயும் மாத்த முடியாது. எனவே நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது பில்லினியருக்கும், மில்லினியருக்கும், பிசினஸ் மேனுக்கும் கிடையாது. சாதாரண மக்களுக்கு. அப்படின்றப்ப தங்க ரேட் ஏறுறத பார்க்க தேவையில்ல. வெள்ளிய வாங்கவே தேவையில்ல. தங்கத்த என்னன்னாலும் வாங்கிருங்க. தங்கம் கண்டிப்பாக ஒரு 15 15,000 தொடப்போகுது. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஏறும்.